நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தேன். அங்கு வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாற்றவும் முடியவில்லை. என் தந்தையின் நிழல் என் தலையில் இல்லை. என் அண்ணன் 5 வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டான். இந்த 2 இழப்புகளுமே என் அன்னையை வயதை கடந்த மூதாட்டியாக மாற்றியிருந்தன. என் தங்கை பிரியா. அவளுக்கு இப்போது 20 வயதுதான் ஆகிறது. அவளுக்கு திருமணம் செய்து வைக்க என்னிடம் பணமும் இல்லை. அதனால் நான் முதலில் எங்கள் சிறிய வீட்டை கட்ட வேண்டும். எங்கள் வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டின் நிலைமை மோசமடைந்த போது என் அன்னை தன் இதயத்தில் கல்லை வைத்து கொண்டு என் அன்பு மகனான என்னை சம்பாதிப்பதற்காக சற்று தொலைவில் உள்ள நகரத்திற்கு அனுப்பி வைத்தார். என் சம்பாத்தியத்தில் அவர்கள் எங்கள் குடும்பத்தை நிம்மதியாக நடத்தியும் வந்தனர். நான் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு பணமும் அனுப்புவேன். நான் இங்கு சற்று அதிகமாக சம்பாதித்தாலும் ஒரு சிறிய தொகையை சேமித்தும் வைத்தேன். அந்த நகரத்தில் நான் ஒரு அழகான பெண்ணையும் சந்தித்தேன். அவள் நான் குடியிருந்த அதே வீட்டின் உரிமையாளரின் மகளும் கூட. அவளுடைய பெயர் திவ்யா. எங்கள் அறைக்கு நேரெதிரே அவளது அறையும் இருந்தது. நான் அறைக்குள் நுழையும் போதோ வெளியே செல்லும் போதோ அவள் என்னை கூர்ந்து கவனிப்பாள். ஒரு நாள் அவள் என்னை பார்த்து சிரித்தாள். நானும் அவளை பார்த்து சிரித்தேன். நான் தோற்றத்தில் அழகாக இருந்தேன். மக்கள் ஒருவரின் வேலையை விட அவரின் தோற்றத்தில் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள். நான் எப்போதுமே சுத்தமான உடைகளையும் அணிந்து ஸ்மார்ட்டாக இருப்பேன். சம்பளம் வந்ததுமே முதலில் என் தேவைக்கான பொருட்களை வாங்குவேன். தேவையான பணத்தை வீட்டிற்கும் அனுப்புவேன். மீதியை சேமித்தும் கொள்வேன். நாங்கள் இருவருமே நீண்ட நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் திவ்யா என் அறைக்கு வந்தாள். அன்று அவளது பெற்றோர் வீட்டில் இல்லை. நான் பயந்து விட்டேன். ஒருவேளை அவள் வாடகை கேட்க வந்திருக்கிறாளோ என்று நான் நினைத்தேன். நீங்கள் மிகவும் கவலையாக இருப்பது போல் தோன்றுகிறது என்றாள். நான் அவளை பார்த்து குழப்பமடைந்தேன். ஏன் அவள் என் அறைக்கு வந்தாள் என்று. அவள் உங்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்றும் சொன்னாள். இதை கேட்டதுமே என் உதட்டில் ஒரு புன்னகையும் தோன்றியது. காதலை சொல்வதற்கு தாமதிக்க விடக்கூடாது என்பதற்காக என் மனதில் இருப்பதையும் சொல்ல வந்தேன் என்றாள். அவள் நானும் அவளை விரும்புகிறேனா என்று தெரிந்து கொள்ள விரும்புவது போல் இருந்தது. நானும் அவளிடம் என் காதலை வெளிப்படுத்தினேன். நானும் உன்னை தினமும் பார்ப்பேன், நீயும் எனக்கு பிடித்திருக்கிறாய் என்று சொன்னேன். அவள் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். நாங்கள் இருவரும் மெதுவாக பேசவும் தொடங்கினோம். மாலை நேரத்தில் நான் தொழிற்சாலையில் இருந்து திரும்பும்போது அவள் வாசலில் எனக்காக காத்திருப்பாள். இப்படியே எங்களுடைய காதலும் வளர்ந்தது. நாங்கள் இரவில் ஃபோனிலும் பேசுவோம், மாடியில் சந்திப்போம். இப்படியும் நாட்களும் கழிந்தன. இதற்கிடையில் என் அன்னை தினமும் என்னை அழைத்து என் தங்கையை பற்றி பேசுவார். என் மீது அவர்கள் இருந்த அன்பை நான் ரசிப்பேன். ஆனால் திவ்யா என் வாழ்க்கையில் நுழைந்ததிலிருந்தே நான் என் தாயையும் தங்கையையும் குறைவாகவே கவனிக்கவும் தொடங்கினேன். 6 மாதங்களுக்கு ஒரு முறை நான் என் கிராமத்திற்கு செல்வது வழக்கம். ஆனால் இம்முறை திவ்யா என்னை போக விடவில்லை. நீங்கள் என்னை விட்டு எங்கும் போகாதீங்க, நீங்கள் போனால் நான் உங்களை எப்படி பார்ப்பேன் என்று கேட்டாள். நானோ அவளது பேச்சை கேட்டுக்கொண்டேன். ஆனால் என் தாயும் தங்கையும் என் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். நான் அவர்களுக்கு வேலை அதிகமாக இருப்பதாக பொய்யும் சொன்னேன். என் அன்னையோ என்னை, ஆயிற்று மகனே, ஏன் எங்களுடன் பேசுவது இல்லை, பேசினாலும் ஏன் சீக்கிரமாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று இப்போது புகார் செய்ய தொடங்கினார். நான் என் தாயிடம், அம்மா, அப்படி எதுவும் இல்லை, வேலை அதிகம் இருப்பதால் நான் கொஞ்சம் கவலையாக இருக்கிறேன் என்றும் சொன்னேன். அன்று என் தாய் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல அழைத்திருந்தார். அவருக்கு சில பணம் தேவைப்பட்டது. என் தங்கை பிரியாவுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு வரன் கிடைத்துவிட்டது. மாப்பிள்ளை வீட்டார்கள் மிகவும் பணக்காரர்கள். அதற்காக என் தாய் என்னிடம் பணம் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் நானோ பணம் கொடுக்க தயாராக இல்லை. அம்மா, என்னிடம் பணம் இல்லை, அவர்கள் அதிக வரதட்சணை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அது நடக்காது. நான் என்ன பணமரமாக வைத்திருக்கிறேன்? ஏன் என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தால் என்னிடம் என்ன மிச்சம் என்று நான் கேட்டேன். அதற்கு என் தாயோ, மகனே, கடந்த 2 மாதங்களாக நீ எங்களுக்கு பணம் அனுப்பவில்லை என்பதை மறந்து விட்டாயா? இப்போது வீட்டில் பிரச்சனைகள் உருவாகின்றன என்றும் கூறினார். நான் என் தாயின் பேச்சை கேட்கவில்லை. கோபத்தில் என் ஃபோனை நான் அணைத்து விட்டேன். அதற்கு முன்பு நான் என் தாயிடம் இப்படி பேசியதும் இல்லை. நான் அவளிடம் எப்போதுமே அன்பாகவும் மரியாதையாகவும் பேசிக்கொள்வேன். திவ்யாவின் காதலில் நான் மிகவும் பைத்தியமாகிவிட்டேன். வீட்டிற்கு பணம் அனுப்புவதையும் நான் நிறுத்திவிட்டேன். அவள் என்னிடம் ஏதாவது விலை உயர்ந்த அன்பளிப்பு கேட்பாள்.
அவளை மகிழ்ச்சியாக வைக்க அவளுக்கு மிகவும் விலையுயர்ந்த பரிசு பொருட்களை வாங்குவேன். இதனால் என் சேமிப்பும் கரைந்து போனது. ஒரு நாள் இரவு நாங்கள் இருவருமே மாடியில் பேசிக் கொண்டிருந்த போது திவ்யாவின் தாய் எங்களை பார்த்து விட்டார். உடனே திவ்யாவின் கையை பிடித்து கீழே அழைத்துச் சென்றார். 2 நாட்கள் திவ்யா என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. நான் மிகவும் கவலையில் இருந்தேன். நான் தொழிற்சாலையில் இருந்தபோது திவ்யாவின் எண்ணிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பும் வந்தது. அவள் அழுது கொண்டே, என் அம்மாவிற்கு நம் விஷயம் தெரிந்துவிட்டது. அவர்கள் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். ரஞ்சித், தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடுங்கள். என் குடும்பத்தினர் உங்களோடு என் திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். நாம் இருவரும் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்றும் சொன்னாள். அவள் பேச்சை கேட்ட நானோ, சரி, நான் யோசித்துவிட்டு உனக்கு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு என்று சொன்னேன். ஆனால் திவ்யாவோ, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன், நான் உங்களை மட்டுமே திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று கோபத்தை காட்டினாள். அவள் என்னுடன் பேசவே இல்லை. அவளிடம் பேசாமல் என்னால் இருக்கவும் முடியவில்லை. எனவே கட்டாயமாக அவளை திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தேன். சமயம் பார்த்து இரவில் நாங்கள் இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் இருவருமே திருமணம் செய்தும் கொண்டோம். என் நண்பர்கள் சிலர் எனக்கு உதவியாக இருந்தனர். பிறகு நான் திவ்யாவை என்னுடன் அழைத்து கொண்டு என் கிராமத்திற்கு சென்றேன். நான் எங்கள் வீட்டின் கதவை தட்டியதுமே என் தங்கை பிரியா கதவை திறந்தாள். என்னுடன் திவ்யா பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். நான் வெட்கத்துடன் என் தாயிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் எனவும் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்தேன் என்பதையும் என் தாய் அறிந்தபோது அவளுக்கு பெரிய அதிர்ச்சியும் ஏற்பட்டது. மகனே, நீ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாய். நீ இந்த பெண்ணை இப்படி இங்கிருந்து அழைத்து வந்திருக்க கூடாது. நம் கிராமத்தில் இப்போது எவ்வளவு அவமானம் ஏற்படும். உன் தங்கைக்கு நான் திருமண ஏற்பாடுகள் செய்து வைத்துள்ளேன். அவளுக்கு விஷயம் தெரிந்தால் அவளது திருமணமும் பாதிக்கப்படும் என்றும் சொன்னார். என் தாய் கவலையாக தோன்றினாலும் திவ்யாவிற்கு முன் எதுவும் பேசவில்லை. தாயும் தங்கையும் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிர்த்து போயினர். அன்றிரவு என் தாயும் தங்கையும் வெளியே முற்றத்தில் தூங்கினர். அவர்களின் அன்பை நான் மறந்துவிட்டேன். அடுத்த நாள் அதிகாலையில் எங்கள் வீட்டுக் கதவை யாரோ சத்தமாக தட்டினர். கதவை திறந்த என் தங்கை பயந்து என் பெயரை சொல்லி அழைத்தாள். வாசலில் திவ்யாவின் அப்பாவும் அவளது சகோதரர்களும் கையில் பெரிய ஆயுதங்களுடன் நின்றிருந்தனர். நான் பயத்தில் வீட்டுக்குள் ஓட ஆரம்பித்தேன். ஆனால் அவர்களோ என்னை பிடித்து அடிக்கத் தொடங்கினர். என் தாயும் தங்கையும் சத்தமாக அழுதனர். ஆனால் திவ்யா வீட்டை விட்டு வெளியே வந்து தன் சகோதரர்களை அமைதியாக இருக்கவும் சொன்னாள். யாரும் கேட்க தயாராக இல்லை. திவ்யாவின் அப்பாவோ, உங்கள் இருவரையும் நாங்கள் இங்கேயே கொன்று விடுவோம். எங்கள் மரியாதையுடன் விளையாட உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்றும் சொன்னார். அருகிலுள்ள மக்கள் அனைவருமே கூடிவிட்டனர். என் உயிருக்கு ஆபத்து இருந்தது. ஆனால் யாரும் என்னை காப்பாற்ற வரவில்லை. அந்த நேரத்தில் எங்கள் கிராமத்தில் பெரிய பணக்காரரான ராகேஷ் தான் வந்தார். இங்கு என்ன அராஜகத்தில் ஈடுபடுகிறீர்கள்? எங்கள் கிராமத்து மக்களை பிடித்து அடிக்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்றும் சொன்னார். என் தாய் ராகேஷ் காலில் விழுந்து, எப்படியாவது என் மகனை காப்பாற்றுங்கள் என்று அழுதாள். ராகேஷ் என் தங்கையின் மீது பார்வை விழுந்தது. என் தங்கை மிகவும் கண்ணியமான அழகான பெண். என் தாய், தங்கை, மனைவி என அனைவருமே நடுவீதியில் நின்று எனக்காக அழுதனர். ராகேஷோ, அமைதியாக இருங்கள், நான் இந்த பையனிடம் பேச விரும்புகிறேன் என்றார். அவர் என்னிடம் வந்து என் காதில் ஏதோ சொன்னார். அதை கேட்டதுமே என் கால்களுக்கு கீழே இருந்த நிலம் அதிர்வதைப் போல இருந்தது. அவரோ, நீங்கள் உங்கள் சகோதரியின் கையை என் கையில் கொடுத்தால் நான் இந்த மக்களுக்கு பணம் கொடுத்து இங்கிருந்து அனுப்பிவிடுவேன். அவர்கள் மீண்டும் உங்களை தேடி வர மாட்டார்கள். நீங்கள் உங்கள் மனைவியுடன் நிம்மதியாக வாழலாம் என்றும் சொன்னார். நான் அமைதியாக தலைகுனிந்து நின்றேன். என் தாய் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்து, அப்படியானால் நீ ராகேஷ் சொன்னதை ஏற்றுக்கொண்டாயா என்றும் கேட்டார். நான் வெட்கத்துடன் தலையை உயர்த்தி ஆம் என்று சொன்னேன். என் தாய் சத்தமாக, நீ என்ன செய்துவிட்டாய் மகனே? என் அப்பாவி பெண்ணை ஒரு வியாபார பொருளாக மாற்றிவிட்டாயே. உன் சுயநலத்திற்காக என் மகளை அந்த நபரிடம் விட்டு விட்டாய் என்றார். நானோ, அம்மா, நான் என்ன செய்வது? என்னை காப்பாற்ற ராகேஷ் மட்டும்தான் இருந்தார். நான் அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் இப்போது நீங்கள் என் பிணத்தின் மீது அழுது கொண்டிருப்பீர்கள் என்று நான் சொன்னேன். என் தங்கை மிகவும் அழுது கொண்டிருந்தாள். சொன்னது போலவே பணக்கார ராகேஷ் அவளிடம் பேசி பணத்தை கொடுத்து எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என வாக்குறுதி வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் ராகேஷ் வந்து பிரியாவை திருமணம் செய்து கொண்டு அவளையும் அழைத்து சென்றார். என் தாய் அவளை போக விடவில்லை. என் தாய் மீண்டும் மீண்டும், நீ என் மகளுக்கு நல்லதை செய்யவில்லை என்றார்.
என் தங்கை இப்படி போனது என் மனதை வருத்தமடைய செய்யவில்லை. திவ்யாவின் குடும்பத்தினருக்கு பயந்து நான் இனி வாழ வேண்டியது இல்லை என்பதில் நான் நிம்மதியும் அடைந்தேன். என் தங்கை வீட்டை விட்டு சென்ற நாள் முதல் என் தாய் சாப்பிடவே இல்லை. அவள் எப்போதுமே என் மகள் அங்கு எப்படி இருக்கிறாளோ என்று கவலைப்பட்டார். என் மனைவி என் தாயிடம் நன்றாக நடந்து கொள்ளவும் இல்லை. அவள் என் தாயிடம் வீட்டின் அனைத்து வேலைகளையுமே செய்யச் சொன்னாள். குளிரில் வெளியே தங்குவதால் என் தாய் மெதுவாக நோய்வாயும் பட்டார். அதோடு என் மகளை பற்றிய கவலையும் அவளை வாட்டியது. நான் என் தாயிடம் கேட்டால், மகனே, உன் மனைவி பொய் சொல்கிறாள். எனக்கு சாப்பாடு கூட அவள் கொடுப்பது இல்லை. நான் பசியுடன் தாகத்துடன் இருக்கிறேன் என்றும் சொன்னாள். இதை கேட்ட திவ்யாவோ கோபமடைந்தாள். உங்களுக்கு வீட்டில் நிம்மதி போய்விட்டது என்றால் நாங்கள் இங்கிருந்து சென்று விடுகிறோம் என்றாள். நானோ என் தாயிடம், அம்மா, நீங்கள் திவ்யாவிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றேன். என் தாயோ அமைதியாக என் பேச்சை கேட்டு கொண்டிருந்தார். சில நேரங்களில் என் தாயின் பேச்சுகள் என்னை காயப்படுத்தும். என் தாய் நாளுக்கு நாள் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தார். அவருக்கு அடிக்கடி காய்ச்சல், இருமலும் வரும். அவரது இருமல் காரணமாக திவ்யாவுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது. நான் என் தாயின் சிகிச்சைக்காக நிறைய பணம் செலவு செய்ய வேண்டியது இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நானும் என் தாயால் எரிச்சல் அடைந்தேன். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக எந்த பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடுவார்கள். ஆனால் பெற்றோர் ஏதாவது சிக்கலில் இருக்கும்போது குழந்தைகள் அவர்களுக்கு துணையாக இருக்கவும் மாட்டார்கள். நான் என் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் தாயின் கஷ்டத்தை உணரவில்லை. ஒரு நாள் என் தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அவர் என்னிடம் மீண்டும் மீண்டும், மகனே, எனக்கு மருந்து வாங்கி வா, என்னிடம் இனி உயிர் இல்லை என்று தோன்றுகிறது என்றும் சொன்னார். ஆனால் நானோ என் தாயை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லவில்லை. அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, நீங்கள் போய் மருந்து வாங்கி கொண்டு வாருங்கள் என்றேன். என் தாயும் பணத்தை பிரித்து பார்த்ததும், மகனே, இது 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு என் மருந்து வராது என்றார். அப்போது திவ்யாவோ, நீங்கள் ஒரு விசித்திரமான தாய். உங்கள் மகன் உங்களுக்கு நிறைய பணம் அனுப்பிய போது நீங்கள் உங்கள் கெட்ட காலத்திற்காக பணத்தை சேமித்து வைக்கவில்லை. நீங்கள் இனிமேல் வாழ்ந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் சொன்னாள். இந்த வார்த்தைகள் என் தாயின் இதயத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் கண்களிலும் கண்ணீரும் இருந்தது. இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் மோசமாக இருந்தன. நான் திவ்யாவை முறைத்து பார்த்தபோது அவள் அமைதியாகிவிட்டாள். என் தாய் அமைதியாக படுக்கையிலிருந்து எழுந்து மருந்து வாங்குவதற்காக வீட்டை விட்டு வெளியேறினார். அந்த நாள் அவர் மருந்து வாங்குவதற்காக வெளியேறினார். ஆனால் அவர் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை. அவர் இறந்துவிட்டார் என்ற செய்திதான் வந்தது. கிராம மக்கள் சிலர் அவரது பிணத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். உங்கள் தாய் ரயிலில் அடிபட்டு இறந்துவிட்டார். அங்கு இருந்த மக்கள், இந்த பெண்ணின் கவனம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லை. அவர் நடந்து கொண்டே இருந்தால் நான் ரயில்வே தண்டவாளத்தில் நடக்கிறோம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. பிறகு ஒரு ரயில் வேகமாக வந்து அவள் மீது மோதி இறந்துவிட்டாள் என்றும் சொன்னார்கள். இந்த செய்தி என் தங்கைக்கு கிடைத்துவிட்டது. அவள் அழுது புலம்பிக் கொண்டு அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டு அங்கு வந்தாள். என் தாயின் பிணத்தை என் கண்களுக்கு முன்னால் பார்த்தபோது எனக்கு மிகவும் வெட்கமாகவும் என் தாயின் மரணத்தை பொறுத்து கொள்ள முடியாமலும் இருந்தது. நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். என் மனைவியின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஒருவேளை தான் சொன்ன வார்த்தைகள் என் தாய்க்கு இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று அவளுக்கும் தெரிந்திருக்கவில்லை. என் தாயின் இறுதி சடங்கும் முடிந்தது. என் தங்கை திரும்பி வீட்டிற்குள் வரவில்லை. அவள் அங்கிருந்து நேரடியாகவே தன் வீட்டிற்கு சென்றாள். இது இனி என் வீடு இல்லை. என் தாய் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார். என் வாழ்க்கையும் முடிந்துவிட்டது என்று சொன்னாள். மக்கள் என்னை பற்றி பேசிக்கொண்டனர். இவன் தன் தாயை மிகவும் கொடுமைப்படுத்தினான் என்று. இப்படியே பல நாட்களும் சென்றன. எனக்கும் தூக்கமே வரவில்லை. மீண்டும் மீண்டும் என் தாயின் நினைவுதான் வந்தது. ஒரு நாள் இரவு நான் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டேன். என் தாய் என் முன் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். நீ என் மகளுக்கு நல்லதை செய்யவில்லை. நான் எப்படியோ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன். ஆனால் நீ செய்ததற்கு என் மகள் இப்போது அனுபவிக்கிறாள். நீ திருமணம் செய்து வைத்த வீட்டில் அவள் மகிழ்ச்சியாக இல்லை. அவள் உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாள். நீ என் அப்பாவி மகளின் மகிழ்ச்சியை பறித்து விட்டாய். நீ ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாய் என்று கனவில் வந்து சொன்னார். நான் கனவில் இருந்து பயந்து எழுந்து கொண்டேன். என் உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. நான் திவ்யாவின் கையை உதறிவிட்டு என் கண்களிலிருந்து தொலைந்து போ. உன்னால் என் தாய் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார். நானும் உனக்கு ஆதரவாக இருந்தேன் என்றேன். அந்த கனவிலிருந்து என் தாய் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. இப்போது நான் பிரியாவை பற்றி கவலைப்படத் தொடங்கினேன். அடுத்த நாள் பிரியாவை பார்க்க அவளது வீட்டுக்கே நான் சென்றேன். அங்கு மாளிகைக்கு வெளியே ராகேஷ் நின்றிருந்தார்.
எங்கே ஓடி வருகிறாய் என்று கேட்டார். நான் பிரியாவை பார்க்க வந்தேன் என்றேன். அதற்கு அவரோ, உனக்கு மனநிலை சரியில்லையா? இங்கு உனக்கு எந்த தங்கையும் இல்லை, இங்கிருந்து போ என்றார். அவர் முன் சத்தமாக, ஒருமுறை என் தங்கையை பார்க்க என்னை அனுமதியுங்கள் என்று கத்தினேன். ஆனால் அவரோ தன் ஆட்களை வைத்து என்னை தள்ளிவிட்டார். நான் உன் தங்கையை திருமணம் செய்து கொண்ட அன்றே அவளுக்கு உங்களோடு எந்த தொடர்பும் இருக்காது என்று சொல்லியிருந்தேன் என்றார். நான் வீட்டிற்கு திரும்ப வந்தேன். இப்போது என் தாய் ஏன் என் கனவில் வந்து அப்படி பேசினார் என்பது புரிந்தது. ராகேஷ் என் தங்கையிடம் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். அதனால்தான் என் தங்கையை எங்களிடமிருந்து அவர் பிரித்து விட்டார். நான் எப்படியாவது என் தங்கையை பார்க்க வேண்டும். நான் உடனே என் நண்பனின் வீட்டிற்கு சென்றேன். அவனது மனைவி சுமதி ராகேஷின் மாளிகையில் மிகவும் பழைய வேலைக்காரி. நான் அவளிடம் பிரியாவை பற்றி விசாரித்தேன். அவளோ, உன்னை போன்ற ஒரு அண்ணன் யாருக்கும் இருக்கக்கூடாது. உனக்கு தெரியாதா? உன் தங்கை திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் அங்கு அவள் மகிழ்ச்சியாகவே இல்லை. ராகேஷ் அவளை ஒரு அறைக்குள் பூட்டி வைத்துள்ளார். அவர் அவளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும்போது மட்டுமே அவளிடம் செல்கிறார். அவள் நாள் முழுவதும் பசியுடனும் தாகத்துடனும் அறையில் பூட்டப்பட்டு கிடக்கிறாள். அவள் உன்னையும் பார்க்க விரும்பவில்லை. அவள் ஒரு நாள் இப்படி துடித்து கொண்டே இறந்தும் போவாள் என்று சொன்னாள். சுமதியின் பேச்சை கேட்டதுமே என் கண்களில் கண்ணீரும் வந்தது. என் தவறின் தண்டனையை என் தங்கை உண்மையிலேயே அனுபவித்து கொண்டிருக்கிறாள். நான் சுமதியிடம் கை கூப்பி, சுமதி, இப்போது ஏதாவது செய்யுங்கள், என் தங்கையை அங்கிருந்து அழைத்து வா என்றேன். நான் அவள் முன் கைகளை கூப்பி அவள் கால்களை பிடித்து கொண்டேன். நான் அழுது பிறகுதான் அவள் என் பேச்சையே கேட்டாள். ஏனென்றால் என் தங்கை மீது அவளுக்கும் இரக்கம் இருந்தது. பல நாட்களாக சுமதி என் தங்கையை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சியும் செய்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தோல்வியும் தான் அடைந்தாள். இந்த நேரத்தில் நான் என் மனைவியிடம் பேசவில்லை. என் மனைவி அவளது செயல்களுக்காக என்னிடம் மன்னிப்பும் கேட்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு சுமதி என் தங்கையை அங்கிருந்து வெளியேற்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினாள். முதலில் அவள் என்னிடம் ஒரு தூக்க மாத்திரை வாங்கி வரச் சொன்னாள். நான் அவளுக்கு அதை வாங்கி கொடுத்தேன். அவள் அந்த மாத்திரையை இரவு உணவில் கலந்து ராகேஷையும் அவரது வேலைக்காரர்களையும் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தினாள். சுமதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது. அவள் பிரியாவை அவளது அறையிலிருந்து அழைத்து வந்து என்னிடம் அழைத்து வந்தாள். நான் அப்போது கிராமத்தின் சந்தை அருகில் நின்று கொண்டிருந்தேன். பிரியா என்னை பார்த்ததும் என் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுது புலம்பினாள். நான் என் தங்கையை அந்த நகரத்திலிருந்து காப்பாற்ற முடிந்தது. சுமதி பிரியாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். திவ்யாவும் பிரியாவிடம் மன்னிப்பு கேட்டும் கொண்டாள். அம்மாவின் மரணம் என்னை வெகுவாக பாதித்து விட்டது. அந்த நகரத்தில் நிறைய வேதனைகளை அனுபவித்து விட்டேன் என்று அழுது கொண்டிருந்தாள். நானோ பிரியாவிடம், இனிமேல் நீ அழத் தேவையில்லை, நான் உன்னை இங்கிருந்து மிகவும் தொலைவில் அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னேன். இப்படி நான் எங்கள் வீட்டை விட்டு பிரியா மற்றும் என் மனைவியுடன் நகரத்திற்கு வந்தேன். இம்முறை நான் அந்த நகரத்திற்கு செல்லவில்லை. மாறாக தொலைவில் இருக்கும் ஒரு பெரிய நகரத்திற்கு வந்தேன். என் வீட்டை சுமதிக்கு கொடுப்பதாக அவளிடம் உறுதியளித்தும் இருந்தேன். அதனால்தான் அவள் என் தங்கையை ராகேஷின் வீட்டிலிருந்து அழைத்தும் வந்தாள். நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம். இங்கு வந்த பிறகு நான் ஒரு வாடகை வீட்டையும் கண்டுபிடித்து ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கொண்டேன். இப்போது என் சம்பளம் குறைவாக இருந்தாலும் என் தங்கையும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சில நாட்களும் சென்றன. மீண்டும் என் அதிர்ஷ்டம் மாறியது. திவ்யாவின் அண்ணன் அதே நகரத்தில் வசித்து கொண்டிருந்தார். அவருக்கு திவ்யாவின் திருமணம் பற்றி தெரியாது. அவர் திவ்யாவை மிகவும் நேசித்தார். அவர் அந்த நகரத்தில் திவ்யாவை பார்த்ததும் எங்கள் வீட்டிற்கு வந்து எங்களுக்கு பண உதவியும் செய்தார். அவர் எனக்கு ஒரு நல்ல வேலையையும் வாங்கி கொடுத்தார். எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதும் போவதுமாக இருந்தார். சில நாட்கள் கழித்து திவ்யாவின் அண்ணன் என் தங்கையான பிரியாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டார். அவருக்கு இன்னும் திருமணமாகவும் இல்லை. நாங்களும் ஏற்கனவே பிரியாவுக்கு ஏற்பட்ட சோகங்களை பற்றி கூறியிருந்தோம். அதை அவர் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. திருமணம் செய்ய வேண்டும் என்று என்னிடமும் என் மனைவியிடமும் கேட்டுக்கொண்டார். நான் பிரியாவிடம் அவளது விருப்பத்தையும் கேட்டேன். அவள் அவரை திருமணம் செய்ய சம்மதமும் தெரிவித்தாள். இப்படியே சில நாட்களுக்கு பிறகு என் தங்கைக்கு திவ்யாவின் அண்ணனுடன் திருமணமும் நடந்தது. என் தங்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவனுடன் வாழவும் தொடங்கினாள். இன்று வரையிலும் நானும் என் மனைவியும் எங்கள் தவறுகளை நினைத்து மிகவும் வருந்துகிறோம். ஆனால் என் தாயின் மரணம் மற்றும் எங்களுக்கு வந்த கனவு என் தவறுகளை எனக்கு புரிய வைத்தன. சரியான நேரத்தில் ஒரு மனிதன் தன் தவறுகளை புரிந்து கொண்டு அதை சரிசெய்ய முயற்சி செய்தால் எதுவுமே கடினமாக இருக்காது. உங்கள் கை நழுவி போனாலும் உங்கள் தவறுகளை சரிசெய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வருந்தி கொண்டே இருப்பீர்கள்.